ஆசிரியர்கள் என்பவர்கள் யார், அவர்களின் வேலை என்ன என்பது பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியவில்லை. தெருநாய் பிடிக்கும் வேலையை ஆசிரியர்களின் தலையில் கட்டுகிறார். சமீபத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது ஸ்டாலின் அரசு. அதில் பள்ளியை சுற்றி எங்காவது தெருநாய்கள் இருந்தால் அதை உள்ளாட்சி அமைப்புக்கு தெரிவிக்க வேண்டும் என ஆசிரியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர். பள்ளி வகுப்பறைக்குள் இருக்கும் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதா, இல்லை ஸ்டாலின் அரசு சொல்வதைப் போல பள்ளியை சுற்றி எங்கு தெருநாய் இருக்கிறது என தேடுவதா என ஆசிரியர்கள் கேட்கிறார்கள். தெருநாயை தேடுவதா ஆசிரியர்களின் வேலை? அதைவிட கொடுமை என்னவென்றால், வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு ஊசி போட்டார்களா இல்லையா என மாணவர்களிடம் கேட்க வேண்டுமாம். இது பள்ளி கல்வித்துறையின் வேலையா? தெருநாயை கட்டுப்படுத்துவதாக சொல்லி வருடம் தோறும் தமிழக அரசும் மாநகராட்சிகளும் நகராட்சிகளும் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை ஒதுக்குகிறதே, அந்த பணம் என்ன ஆனது? அதில் எவ்வளவு ஊழல் செய்தீர்கள் என ஊர் கேட்டுவிடக்கூடாது என்றுதானே இப்படி ஆசிரியர்களுக்கு பணிச்சுமையை ஏற்றுகிறீர்கள்? அதாவது தமிழகத்தில் நாய் தொல்லை பெரிய தொல்லையாக இருக்கிறது. ரேபிஸ் நோயால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறது. அரசின் ஊழல் வெளியே வரக்கூடாது என்பதற்காகவே இப்போது எல்லா துறையும் சேர்ந்து நாய் தொல்லையை கட்டுப்படுத்துவது போல நாடகமாடுகிறார்கள். நாய்களை கண்காணிக்கும் அளவிற்கு ஆசிரியர்கள் வெட்டியாகவா உள்ளனர்? ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தில் இருந்து மாணவர்களை காப்பாற்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள். அறிவாளுடன் பள்ளிக்கு வரும் மாணவர்களை கண்காணிக்க முடியாமல் தவிக்கும் ஆசிரியர்கள் பல்வேறு பணிச்சுமைக்கு இடையே நாய்களை கண்காணிக்க முடியுமா? இதெல்லாம் கோமாளித்தனமான உத்தரவு இல்லையா? அட நாங்க சொல்லல சார், ஆசிரியர்கள் வேதனையுடன் சொல்கிறார்கள். அன்பில் மகேஷ் சார், உங்க துறைக்கான லிமிட் என்னன்னு தெரிஞ்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க சார்.